இது கட்டா இல்ல? இது கட்டா. ஓகே. கொழுப்பு கருவாடுன்னு ஒன்று இருக்குது. இப்படி இருக்குது. இது 1 கிலோ இப்படி இருக்கண்ணா. சூட என்ன சொல்லுங்க இப்ப இப்படிதான் வருது சூட கருவாடு. இது 1/4 கிலோ. தலை உடைச்ச நெத்தோலி இருக்குது. நெத்தோலி எவ்வளவு? இது ஊசி கனவை, ஓட்டு கனவை அப்படி. இது ஓட்டு கனவை. இது ஊசி கனவை. இது எவ்வளவு? இது கிலோ. இது 1 கிலோ. என்னதுக்கு அந்த விலை அப்படி அந்த விலை வர காரணம்? அது எங்களுக்கு மீன் வந்து 3000 3200 ரூபாய்க்கு தான் கொண்டு தாரினோம். பச்சை மீன் எல்லா வகையான கருவாடுகளும் இருக்குது. இதே மாதிரி இப்ப கீழங்கிலமா நீங்க கீழங்கிலமா நாங்க வெட்டுவோம். தலையெல்லாம் எடுத்துருவோம். அப்படியே கீறுறது என்ன? தலையெல்லாம் எடுத்துருவோம். தலைமும் திருக்க கருவாடு. திருக்க எவ்வளவு? இது திருக்க இது ஒரு மரதி தொண்டன் கருவாடு. இது தொண்டன் கருவாடுனால எல்லாரும் பருத்துற ஏண்டுதானே வாராக்களுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்போம். பிரச்சனை இல்லை. அந்த கருவாடும் வந்து பாருங்க. பார்த்தா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு கொடுப்போம். நேரா வந்து பாருங்க. என்ன மாதிரி கருவாடு விலையில் போகுது? ஒவ்வொரு கருவாடு 1 கிலோ போகுது. என்னென்ன கருவாடுகள் இருக்கு, என்னென்ன விலைகள்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா சரி. கட்டா இருக்குது, நெத்தோலி இருக்குது, சூட கணவாய் திருக்க தொண்டன் எல்லா வகையான கருவாடுகளும் இருக்குது. மற்ற இடங்களை விட இப்ப கருவாடுன்னு சொல்லி சொன்னா பருத்தத்தூர கருவாடான்னு சொல்லுவாங்க. கட்டாதான் திரியாப்பேர கட்டாதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இங்க வந்து நீங்களே செய்யறதா? நாங்களே செய்யறோம். உங்களுக்கு மீனா கொண்டு தந்தா நாங்கள் எங்கட கையாலேயே பதப்படுத்தி காய விட்டு செய்யறது. கருவாடு என்ன மாதிரி செய்யறது முறை சொல்லுவீங்களா? மீனா கொண்டு தருவீனா அதை நாங்கள் ஒரு பதத்துக்கு வெட்டுவோம். ஒரு பதம் அது கொஞ்சம் நாரி கொண்டு வர அந்த பதத்துக்கு வெட்டுவோம். வெட்டிட்டு நல்லா 2 தண்ணியில வடிவா கழுவோம். மலசி கழுவி போட்டு திருப்பி கொஞ்சம் சாதுவான உப்படிச்சிட்டு அப்படியே ஒரு இப்படி ஒரு லொக் டிப் இருக்குது. அந்த அந்த நீலக்கேன் அந்த லொக் டிப்புக்குள்ள வச்சு மூடி விடுவோம். மூடி விட்டு ஒரு நாள் தான் மூடி விட்டு அடுத்த நாள் காலையில ஒரு 9 மணி அளவில் அதை எடுத்து வடிவ திருப்பி ஒரு 3 தண்ணியில நல்லா கழுவி போட்டு நீட்டா காய விடுவோம். அப்படியே காய விடுவோம். ஒரு உப்புல தான் ஒரு கொஞ்சம் உப்பு சாதுவா. சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு தான் இல்ல சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு அதே உப்பு இல்ல அதே நல்ல உப்பு தான் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் பாவிச்சு சாதுவா தான் உப்பு போடுவோம். கணக்க போடுறே இல்லை. ஏன்னா இப்ப உப்பு எல்லாருக்கும் விருப்பம் இல்லை தானே. அதனால உப்பு கருவாடுகளும் இதெல்லாம் தாண்டி காஞ்சா இப்படி கருவாடு வேற. இதே மாதிரி இப்ப கீழங்கிலமா நாங்க வெட்டுவோம். தலையெல்லாம் எடுத்துருவோம். தலையெல்லாம் எடுத்துருவோம். தலை முள்ளு எல்லாம் எடுத்தா இது வரும் சாதா மட்டும். தலையல் புரிம்பா இருக்கு. இதுகள் தலை இப்படி தலையல் முள்ளுகள் இதுகள் இப்படி புரிம்பா இருக்குது. மற்றபடி இப்படி வெள்ளக்கட்டா இது கட்டா கொழுப்பு கருவாடு ஒன்று இருக்குது. இப்படி இருக்குது. இது 1 கிலோ 8000 போகுது. 1 கிலோ. அதே மாதிரி இப்படி கட்டாவில் இப்படி வெள்ளக்கட்டா ஒன்று இருக்குது. அது வந்து 1 கிலோ 15000 20000. 1 கிலோ. என்னதுக்கு அந்த விலை அப்படி அந்த விலை வர காரணம்? அது எங்களுக்கு மீன் வந்து 3000 3200 ரூபாய்க்கு தான் கொண்டு தாரினோம். பச்சை மீன் 1 கிலோ 3200 ஒரு மீன் வந்து எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ மீன் போட்டா 1.5 கிலோ கருவாடு வரும். அதுதான் அந்த விலை. ஒரு மீன் வந்து 10 கிலோண்டா எங்களுக்கு கடைசி 1.5 கிலோ மீன் காஞ்சு வத்தி இப்படி ஒரு மீன் இப்படி வரும். இப்படி வந்தா 20000 10000. அதுக்கு தான் அந்த விலை. மீன் வாங்குற விலையும் அதோட சேர்த்து உப்பு காய விடுற கூலி அந்த அதெல்லாம் அதெல்லாம் நாங்க பெருசா வைக்கிறே இல்ல. அதால இப்படி இப்படி காஞ்சி வர எல்லாம் அப்படியே ஒடுங்கிடுமோ. இது இப்படி ஃபுல் மீன் 25000 போட்டிருக்கோம். இது நாங்கள் இப்படி கூட அப்படி போடுவோம். மாறுங்கட்டா 18000 அப்படி கொடுப்போம். நிறைய வேண்டினா நிறைய வேண்டினா டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து உங்க நேரா வந்தா நீங்கள் ஓகே பிரச்சனை இல்லை. நம்பர் நான் இதுல கீழே கொடுக்கட்டேன். நம்பர் வாங்க கீழே கொடுக்குறேன். ஓகேவா கொடுக்குறேன். உங்களுக்கு இங்க வந்து வாங்கிடுவாங்க. வெள்ளை கருவாடு கொழுப்பு கருவாடு இருக்குது. வேற என்ன போட்டா கூட பார்சல் போடுவோம். நாங்க பார்சல் வெளிநாடுகள்ல நீட்டா செய்து கொடுப்போம். இப்படி தூசுகள் போகாம எல்லாம் பேக்கிங்ல தான் இருக்குது எல்லா கருவாடும் நீட்டா வந்து. வேற இப்படி கணவாய் இருக்குது. இது கணவாய். இது 1 கிலோ 10000 அப்படி வரும். இதுவும் கணவாய் ஊசி கணவாய்.
கனவை. இது ஊசி கனவை, ஓட்டு கனவை அப்படி. இது ஓட்டு கனவை. இது ஊசி கனவை. இது எவ்வளவு இது கிலோ? இது 1 கிலோ 10,000. 1 கிலோ 10,000. கிலோ 10,000. இது அப்படிதான் 10 கிலோ போட்டா தான் 1 கிலோ அப்படி வரும் இந்த கனவாய். ரைட். அப்ப காய கொஞ்சமா தானே வரும். எவ்வளவு ஓட்டு கனவை எவ்வளவு இது? ஓட்டு கனவாய் 10,000. 2000. ஒரே இது. ரைட். ஓகே வேற என்ன இருக்கண்டெல்லாம் படியா காட்டுங்க. இப்படி இந்த கருவாடு இப்படி இருக்கு. சாப்பாடுகளுக்கு பாவிக்கிற மாதிரி. சும்மா நார்மல் கருவாடோ 500 ரூபா 1000 ரூபா அப்படி விலை குறைவோ. வேற கட்டாவில் இப்படி ஒரு விதம் இருக்கு. சின்ன கருவாடு இது ஒன்றுக்குள்ள 4-5 மீன் இருக்குது. 4000 அப்படி வரும். 4000 5000 வரும். மற்றது திருக்கை இருக்குது. திருக்கை கருவாடு. திருக்கை இது 1 கிலோ 2000 ரூபா. தோல் உரிச்சு கிளீன் பண்ணி வடிவா 1 கிலோ 2000 ரூபா. குறைச்சு கொடுக்கலாம். அவியல் வந்து பார்த்து மாதிரி தொண்டன் கருவாடு. இது தொண்டன் தானே வாரது. தொண்டன் நாங்க கிலோ எடுத்தா 3000-3500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1 கிலோ உண்டா இப்ப 200 தொண்டனுக்கு மேல நிக்கும். மற்றது வேற என்ன கருவாடு? இறால் இல்லையண்ணா. இறால் கேட்டா மட்டும் இறால் கொடுப்போம். இது நாங்க சாப்பிடுவோம். பேர கருங்கனி பேர அந்த கருங்கனி. இது 5000 ரூபா. சூட ஒரு பேக் இருந்ததான் பாக்குறேன். சரி இப்படி இருக்கண்ணா. சூட என்ன சொல்லுங்க இப்ப இப்படிதான் வருது சூட கருவாடு. இது 1/4 கிலோ அப்படி 400 ரூபா. 400 ரூபா கொடுக்குறோம் நாங்க. நல்லா இருக்கும். நெத்தோலியும் தலை உடைச்ச நெத்தோலி இருக்குது. 2500 ரூபா தலை உடைச்சு கிளீன் பண்ணி. சுகம் 50,000 1 லட்சம் ரூபா அப்படி கருவாடுகள் இப்ப அவியல் எடுத்துச்சுனோம்டா நாங்க அவியலுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு நெத்தோலி கொடுப்போம். இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கருவாடு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்போம் நாங்க. அப்படிதான் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்போம். முனைன்னு சொல்றது பருத்தித்துறை முனை இப்படி உதய இல்ல மாட்டாங்க. திருப்பி பாருங்க. அதுக்கு நேரம் இருக்கிற முதலாவது கடை. பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உதய இல்லம்னு சொல்லி இருக்குது. இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு. இந்த வீட்டுக்கு எதிர்கடை ராசாத்தி கடை. இதுல வந்து இது அம்மா எந்த பேர் இருக்கா அம்மா இதெல்லாம் வந்து இதோட நம்பர்லாம் இருக்கு பாருங்க. கீழ இருக்கிற நம்பர் இருக்கு பாருங்க. பெருசா இருக்குது. நம்பர்லாம் இருக்கு. நான் தெளிவானா கீழ இருக்கிற நம்பரை தெளிவா போடுங்க. 941 நம்பரை தெளிவா போட்டு வரேன். வாராக்களுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்போம். பிரச்சனை இல்ல. அந்த கருவாடும் வந்து பாருங்க. பார்த்தா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு கொடுப்போம். நேரா வந்து பார்த்துட்டா வெளிநாடுகள் இருந்து வரைக்கும் வந்து அதிகமா அந்த கருவாடுகள் புழுக்கொடியல் கருவாடு திரியாபார கருவாடா நீங்க கூட வேண்டினா வந்து பாருங்க. கடை இருக்குத்தானே வந்து பார்த்து வேண்டிக்கொண்டு போங்க. அதிகமா இந்த கருவாட்டு கடைகள் இருக்குது. 1-2 இல்ல 2-3 நிறைய கருவாட்டு கடைகள் இருக்குது. இதில் பாருங்க நிசா கருவாடு கடை, மீனகா கருவாட்டு கடைன்னு சொல்லி இந்த இடங்களில் ஒரு 5-6 கருவாட்டு கடைகள் இருக்குது. இந்த இடங்களில் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஒரு கடையை மட்டும் நான் சொல்லல, எல்லா கடையும் இருக்குது. நிறைய கடை இருக்குது. 6-7 கடை இருக்குது. இதில் வந்து எல்லா கடைகளையும் வந்து நீங்கள் கருவாடுகளை வாங்கி கொள்ளலாம். இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல தென்னை மரங்களுக்குள்ள நல்ல அழகாக இருக்குது. இது மேய்க்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முனை பகுதியில் நான் வந்து நிற்கிறோம். பாருங்கள் நல்ல குளிர்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஓகே எல்லாம் வந்து கருவாடுகளை வந்து வாங்குங்க. ஓகே இந்த கருவாடு கடைகள் வந்து பார்த்துருப்பீங்களா. அந்த அக்காவோட வந்து வடிவாக விலை நிலவங்க வந்து வடிவாக காய்ச்சிருப்பேன். கருவாடு 2 ஆளே வந்து அது பருத்துத்த கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து விளையாண்டு இருக்கிற நீங்களும் சரி இந்த கீழே நம்பர் இருக்கிற அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா சொல்லிச்சோன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்சல்லையும் போட்டுடுவாங்க. நீங்கள் இல்லாட்டி இங்கேருந்து வரைக்கையும் நீங்கள் வாங்கி கொண்டு போகக்கூடியமா இருக்கும்ன்றதை வந்து இதில் சொல்லிக்கொள்கிறேன். இந்த கருவாடு பற்றிய விவரம் வந்து உங்களுக்கு முழுக்க வடிவாக வழங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். விலை நிலவங்களை வந்து சொல்லிப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக சந்திப்போம். வேணா ஓகே பாய்.